வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 7 ரயில்களுக்கான மாற்றத்தை ரயில்வே ஆனது அறிவித்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, திண்டுக்கல்லிருந்து திருச்சி வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதனால அந்த 7 ரயில்களுக்கான மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற ரயில் என்ன அப்படின்னா, தினமுமே செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயிலானது வருகிற 7, 9, 11 ஆகிய 3 நாட்களுமே செங்கோட்டையிலிருந்து புறப்படும் விருதுநகர் வரைக்கும் வரும். விருதுநகருக்கு வந்துட்டு அங்கேருந்து மதுரைக்கு போகாது. மதுரைக்கு போகாமல் காரைக்குடி வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலும் வருகிற 9ஆம் தேதி மதுரை வராமல் விருதுநகர் வழியாக இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. சென்னைக்கு குருவாயூரிலிருந்து வரக்கூடிய குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வருகிற 6ஆம் தேதி, 8ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி 3 நாட்களும் மதுரை திண்டுக்கலுக்கு வராது. மதுரையிலிருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தா நிச்சயமாக அந்த தேதிகளில் அந்த ரயிலை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அந்த ரயில் விருதுநகரிலிருந்து காரைக்குடி வழியாக திருச்சி போய் அங்கே இருந்து சென்னை செல்கிறது அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 4ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தினமுமே காலையில் நாகர்கோவிலிருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய முன்பதிவு செய்யப்படாத ரயில் மதுரை, திண்டுக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர் வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற 7, 9, 11 ஆகிய தேதிகளில் காரைக்குடி வழியாக திருச்சி வந்து திருச்சியிலிருந்து கரூர், ஈரோடு வழியாக வழக்கம் போல் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. 5ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் தேஜஸ் எக்ஸ்பிரஸ். தேஜஸ் எக்ஸ்பிரஸ் காலையில் கிளம்பி சென்னைக்கு 6 மணி நேரத்தில் வந்துடக்கூடிய ட்ரெயின் வருகிற 7ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் மதுரை வரைக்கும் வராது. திருச்சி வரைக்கும் தான் இந்த ரயில் இயங்கும். ரிட்டன் டைரக்ஷன்லையும் திருச்சியிலிருந்து தான் கிளம்பும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினை ஓகாவிலிருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய ட்ரெயின் வர 6ஆம் தேதி விழுப்புரத்தோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது ஈரோட்டிலிருந்து மத்தியானம் கிளம்பக்கூடிய ட்ரெயின் கரூர் வரைக்கும் தான் வரும். திண்டுக்கல், மதுரை இந்த ரூட்லலாம் வராது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் கரூரிலிருந்து ஈரோடு வரைக்கும் தான் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. இந்த 7 ரயில்களுக்கான மாற்றத்தையும் அந்த தேதிகளையும் குறித்து வச்சுக்கோங்க. அந்த தேதிகளில் நீங்கள் பயணிக்க நினைச்சிருந்தால் நிச்சயமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.